வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பல பெரிய பெரிய அப்டேட்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் 2, 3 நாளா வீடியோ போடாததுக்கு காரணம்னா, அதாவது எங்க ஊர்ல ஃபங்ஷன் கொஞ்சம் அதாவது திருவிழா. அதனால தான் என்னால ரெகுலரா வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நான் கரெக்ட்டா ரெகுலரா வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறதுன்னா, இந்த வீடியோல நம்ம ஜாக் ஆஃப் ஃபட்டோட ரிட்டர்னு, அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னு, அதுக்கப்புறம் நம்முடைய பிராக் லெஸ்னர், அதுக்கப்புறம் ட்ரூ மெக்காண்டர் அப்படின்ற மாரி பெரிய பெரிய அப்டேட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நம்ம ஜாக் ஆஃப் ஃபட்டோ பத்தி பார்க்கலாம். அதாவது ஜாக் ஆஃப் ஃபட்டோ வந்து அதாவது இப்ப இருக்கிற அதாவது நியூ பிளட் லைன்ல தான் ஜாக் ஆஃப் ஃபட்டோ சேருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ போற அப்டேட் படி என்னன்னா, அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்க அந்த பிளட் லைன் 2.0ல தான் நம்முடைய ஜாக் ஆஃப் ஃபட்டோ சேர போறாரு. அதாவது பழைய பிளட் லைன்ல ஜாக் ஆஃப் ஃபட்டோ சேர மாட்டாரு அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது அந்த பழைய பிளட் லைன்ல வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ், ஜே உசோ, ஜிம்மி உசோ இவங்கலாம் இருந்தாங்க. அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் என்னன்னா, அதாவது நம்ம மட்டும் தான் டாப்பா இருக்கணும். அதாவது சாம்பியன்ஷிப் எல்லாமே நம்ம கைவசம் இருக்கணும். நம்ம தான் WWE கட்டி ஆளணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோட இருந்தாங்க. இப்போ இருக்கிற பிளட் லைன் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு தெரியாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. இது இல்லாமல் இப்போ அந்த பழைய பிளட் லைன்ல இப்போ யாருமே இல்லை. ரோமன் ரெயின்ஸும் இல்லை, ஜே உசோ, ஜிம்மி உசோ அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை. எல்லாம் திசைக்கு ஒன்றா நிற்கிற மாதிரி எல்லாம் அவங்கவுங்க தனிச்சு தான் நிற்கிறாங்க. அதனால இப்போ நம்மளோட WWE ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க அதாவது பிளட் லைன் 2.0ல நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஃபட்டை சேர்க்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிளை WWE உருவாக்கி ரன் பண்ணலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வர்றப்ப ரோமன் ரெயின்ஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி இந்த பிளட் லைன்ல உருவாக்கி வைக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே இப்போ அப்டேட்லேயே நானே சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுடைய பிளட் லைன் 2.0ல நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஃபட்டோ இணைஞ்சாரு அப்படின்னா நம்மளுடைய சோலோவுக்கு ஆப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ போகிற அப்டேட் படி அதாவது சோலோ இருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய பிளட் லைன் 2.0ல நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஃபட்டோ சேர்ந்துட்டாரு அப்படின்னா அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய சோலோவுக்கு ஆப்பு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளட் லைன் 2.0ல நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஃபட்டோ சேர்றதை விட அந்த பழைய பிளட் லைனில் தான் நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஃபட்டோ வந்தால் தான் நல்லா இருக்கும். இது இல்லாமல் எதுக்குப்பா சம்பந்தமே இல்லாமல் ஜாக் ஆஃப் ஃபட்டோ வந்து 2.0 அதாவது பிளட் லைன் 2.0ல சேராரு அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் நம்மளுடைய 2.0க்கு ஹைப்னஸ் கிடையாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறப்ப அந்த பிளட் லைன் அப்படின்னா எப்படி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேராக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் இப்போ பிளட் லைன் 2.0 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இல்லை. அதனால தான் நம்மளுடைய WWE வந்து ஜாக் ஆஃப் ஃபட்டோ வந்து இந்த பிளட் லைன் 2.0ல இணைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஃபட்டோ பிளட் லைன் 2.0ல இணைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய சோலோவுக்கு சங்கு தான் ஆப்பு தான். அதாவது ஜாக் ஆஃப் ஃபட்டோ அந்த பழைய பிளட் லைனில் சேர்ந்தா நல்லா இருக்குமா இல்லை புதிய பிளட் லைனில் சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கார்டிஸ் வாரியர் ட்ரூ மெக்காண்டர் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு லைவ் ஈவெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ நடக்க போகிற கிளாஷ் அட் தி கேசிலில் ட்ரூ மெக்காண்டர் விசஸ் டேமியன் பிரிஸ்டுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணுவேன். அப்படி வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சிஎம் பங்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவேன். அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிஎம் பங்குக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் இந்த கிளாஷ் அட் தி கேசிலில் இதுக்கு முன்னாடி நான் ரோமன் ரெயின்ஸ் கூட மேட்ச் பண்ணியிருக்கேன். அதாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அதில் நான் தோற்று போயிட்டேன். ஆனால் இப்போ நடக்க போகிற கிளாஷ் அட் தி கேசிலில் நான் கண்டிப்பாக தோற்க மாட்டேன். நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டர் இப்போ கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டர் வந்து டேமியன் பிரின்ஸை பீட் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகட்டும். அதுக்கப்புறம்னா நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டர் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டர் வந்து நம்ம இன்னும் வேர்ல்டு சாம்பியனே ஆகலை. அதுக்குள்ளே நான் சாம்பியன்ஷிப்புக்காக நம்மளுடைய சிஎம் பங்குக்குலாம் நான் ஆப்பர்ச்சுனிட்டி தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவர் பில்டப்பை தந்திருக்காரு. அதாவது இருக்கிற ஸ்டோர் லைன்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டோர் லைன் யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டர் தான். இவங்களுக்கு நடக்கிற ஒரு ரைவல்வரி வந்து உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது. ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெறுது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நார்மலாக மேட்ச் வச்சாலே நல்லாயிருக்கும். அதை விட்டுப்புட்டு நம்மளுடைய WWE வந்து ஒரு டைட்டில் மேட்சாக வச்சா இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக போயிடும். ஏன்னா அப்படி டைட்டில் மேட்ச் வைக்காமல் ஒரு நார்மல் மேட்ச் வச்சாலே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதாவது உங்களோட கருத்துப்படி நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் சரி நம்மளோட ட்ரூ மெக்காண்டருக்கும் சரி டைட்டில் மேட்சாக நடந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஒரு நார்மல் மேட்சாகவே நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அது இல்லாமல் இப்போ கிளாஷ் அட் தி கேசிலில் டேமியன் பிரின்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மெக்காண்டருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் ட்ரூ மெக்காண்டர் வின் பண்ணுவாரா இல்லை நம்மளுடைய டேமியன் பிரின்ஸ் அவரோட வேர்ல்டு சாம்பியனாக அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக அவர் ரீடைன் பண்ணிடுவாரா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. பிராக் லெஸ்னரை பற்றி ஒரு நல்ல செய்தி இருக்குது, கெட்ட செய்தி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான்
நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய WWE இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்னை எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. இப்போ ரீசெண்டா நடந்த ஸ்மாக் டவுன்ல கூட நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் சொல்லியிருப்பாரு. பால் ஹேமன், நீ எல்லாத்துக்கிட்டுமே அட்வொகேட்டா வேலை பார்த்துருக்க. அதாவது பிக் ஷோவா இருக்கட்டும், ரைபேக்கா இருக்கட்டும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது மாதிரி இப்போ ரோமன் ரெயின்ஸ் கூட பார்க்குற, இதுக்கு முன்னாடி ப்ராக் கூட பார்த்த அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. மற்றபடி நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்ன்கிறது கூடிய சீக்கிரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி WWE சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நடந்த ஒரு ரீசெண்டாக நடந்த, அதாவது நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட சன் வந்து டோர்னமெண்ட்டாக நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட சன் விளையாண்டுருக்காரு. அதை நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் லைவாக பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அங்கே இருந்த நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வந்து இது மாதிரி இந்த இடத்துக்கு ஸ்பாட் ஆகிருக்காரு, இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராக் லெஸ்னரோட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை இப்போ இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக ஆக்கிட்டாங்க. இப்போ அது வந்து இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்குலர் ஆகிட்டு இருக்கு. இது இல்லாமல் இப்போ நம்மளுடைய WWE என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்ன்கிறது இன்னும் தள்ளி போக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த செக்ஷுவலி அந்த நம்மளுடைய பாலியல் இதில் வந்து நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் சிக்கியிருக்காருல, அதனால அது ஒட்டுமொத்தமாக அது கிளியர் ஆகட்டும். கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட ரிட்டனை வந்து WWE கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. அதாவது WWE ஒர்க் பண்ணுற கிரியேட்டிவிட்டி டீமுக்கு மூலியம் ப்ராக் லெஸ்னரோட ரிட்டனை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE ஒர்க் பண்ணுற கிரியேட்டிவிட்டி டீமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ரெஸ்லரோட ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் இப்போ நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அவங்க தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ப்ராக் லெஸ்னர் வந்து அது செக்ஷுவலி இந்த பிரச்சனை இருக்கனால அவரோட ரிட்டர்ன் வந்து தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE கிட்டே, அதாவது கிரியேட்டிவிட்டி டீம் சொல்லியிருக்காங்களாம். அதனால இப்போ நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்ன்கிறது இன்னமும் தள்ளி போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. அந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்கே போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து மணி இன் த பேங்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ WWE என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து மணி இன் த பேங்குக்கே ரிட்டர்ன் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வர்றப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தோட தான் வரப்போகிறாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸு விட்டுட்டு போனால் எல்லாத்தையுமே ரோமன் ரெயின்ஸு திரும்பி கைப்பற்ற போகிறாராம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE நம்பர் 1 ரெஸ்லராக இருந்தார். அதே மாதிரி நம்ம WWE லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியன் யாருன்னா ரோமன் ரெயின்ஸ் தான். அதே மாதிரி அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியனாகவும் இருந்தார். ஏன்னா அவர் எதெல்லாம் விட்டுட்டு போனாரோ அதை எல்லாத்தையுமே அவர் கைப்பற்றுறதுக்காக திரும்பி ரோமன் ரெயின்ஸ் ரிங்குக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரோமன் ரெயின்ஸு WWE எதெல்லாம் வச்சுருந்து எதெல்லாம் இழந்துட்டு போனாரோ அதை திரும்பியும் அவரே கொண்டுட்டு வர போகிறாரா, அதாவது அவரோட கைவசம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது WWE அவரோட ஸ்டேபிள் வந்து நம்பர் 1 ஸ்டேபிளாக இருந்துச்சு. அதாவது இந்த பிளட் லைன் அப்படின்னாவே நம்பர் 1 ஸ்டேபிளாக இருந்துச்சு. அந்த ஸ்டேபிளை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப அந்த பழைய பிளட் லைனை எடுத்து திரும்பி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸாக ரன் பண்ண போகிறாராம். அதே மாதிரி யாரெல்லாம் ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ரோமன் ரெயின்ஸு பழி வாங்குவார். அவரோட டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் திரும்பி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு கேட்டு வாங்கி, அதாவது நியூ சாம்பியனாக கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. ஏன்னா எதெல்லாம் அவரை விட்டு போச்சோ அது எல்லாத்தையுமே ரோமன் ரெயின்ஸு திரும்பி பெற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ தெரிய வந்திருக்குது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி, அதாவது அதுக்கு முன்னாடி நடக்க போகிற மணி இந்த பேங்குக்கே வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். இது இல்லாமல் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து பயிற்சி, அதாவது ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் இப்போ இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக வந்துக்கிட்டு இருந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணலாம். ஏன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடியே நடந்தது. ஏன்னா இதுக்கு அதாவது இப்போ நான் வந்து அதை நான் சொன்னேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பழைய நியூஸ் தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதனால தான் நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணல. அதாவது ரோமன் ரெயின்ஸு WWE
ரிட்டர்னுக்காக இன்னமும் ரோமன் ரெயின்ஸ் காத்திருக்காரு. அதனால தான் அவர் ஒர்க் அவுட்லாம் பண்ணி அவரோட உடம்ப ஃபிட்டா வச்சிருக்காரு. ஆனா, ரோமன் ரெயின்ஸ் கூடிய சீக்கிரத்தில WWE ரிட்டர்ன் வரப்போறாரு. அது மேபி மனி இன் த பேங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ போற நியூஸ் படி மனி இன் த பேங்க் தான் வருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தினே சொல்லலாம். இது இல்லாம ரோமன் ரெயின்ஸ பத்தி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். இது இல்லாம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நண்பா. ஏன்னா வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருமே அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அது இல்லாம நம்ம லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா.